அனுப்புவேன். என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுவேன். என்னை நிரப்புவேன், நிரப்புவேன், என்னை நிரப்பியே அனுப்புவேன். என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுவேன். நிழற்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழற்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புவேன், நிரப்புவேன், என்னை நிரப்பியே அனுப்புவேன். என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுவேன். என்னை நிரப்புவேன், நிரப்புவேன், என்னை நிரப்பியே அனுப்புவேன். என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுவேன். அக்கினி நாவுகள் தாருமே. எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே. எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புவேன், ஒரு ஆத்மாவை நிரப்பு, நிரப்பியே அனுப்புவேன். ஒரு இதயத்தை நிரப்புகிறார். பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுவேன். என்னை நிரப்புவேன், நிரப்புவேன், என்னை நிரப்பியே அனுப்புவேன். பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுவேன். எல்லாரும் எழுப்பி நின்று பரிசுத்த ஆவியானவரே மன்னாவை அருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். பவுல் பேசினதை கவனிக்கும்படி லீதியாருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தருளினார். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் உடைய ஜீவனுடைய பரிசுத்த வார்த்தைகளுக்கு ஆத்துமாக்கள் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே. அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்ட ஆத்துமாக்களை பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே ஆமென். சோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நேற்று உபவாச ஜெபம் ஏறெடுத்தோம். அதுபோல் இன்றைக்கு காலை வேளையிலும் ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணினேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க ஆமென். நான் கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை, புதியதான சத்தியத்தைன்னு சொல்லி என் இருதயத்தை சாய்த்து வேதத்தை தேடும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் அப்படி அனுமதிக்கலை. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு லேசாக தோன்றலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை என் உள்ளத்தில் வைத்தார். மனுஷனுடைய வாழ்க்கையில் சொல்லுங்க ஆமென், ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பைபிளில் அப்படியே ஓடுது. ஆனால் அது லேசாக தெரியும். அது அப்படி அல்ல. தேவன் மனுஷரை நினைவு கூறுகிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவன் மனுஷரை நினைத்தருளினார். தேவன் மனுஷரை மறந்து விடுகிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளை மறந்து விடுகிறார். இப்படிலாம் பைபிளில் இருக்குது. அது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் மனுஷனை நினைவு கூறுகிறார், நினைத்தருளுகிறார். ஏற்ற வேலைக்காக அவர் காத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய வாழ்வில் நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய கணக்கில் அது இல்லை. ஆண்டவருடைய கணக்கில் அப்படி கிடையாது. சங்கீத புஸ்தகம் 77ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துக்கு நேரம் திருப்புங்க, வாசிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 77ஆம் சங்கீதம் 9ஆம் வார்த்தை. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தம்முடைய உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒரு முக்கியமான நம்முடைய ஜீவியத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணம் தாமதித்து கொண்டு போகும். ஒரு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்காம போயிட்டே இருக்கும். ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு வீடு வாசல் கட்டினா அது வாய்க்காது. ஏதோ ஒரு பிரச்சனைகள், அப்படி தாமதங்கள் அப்படி நீண்டு கொண்டே போகும். சொல்லுங்கள் அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் கவனமாக வாசித்தால் பல காரணங்கள் பைபிளில் இருக்குது. சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய விசுவாசம், சொல்லுங்க ஆமென், அவருடைய விசுவாச ஜீவியம் ஸ்திரப்படும்படி ஆண்டவர் பொறுமையோடு வழி நடத்துவார். விசுவாசம், அவருடைய தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதிப்படுத்தும்படி ஆண்டவர் பொறுமையோடு இருப்பார். சொல்லுங்கள் அல்லேலூயா.
சிலருக்கு பாவத்தின் தண்டனையினால அது தாண்டி போகும், அது அடைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் ஞானவான்களை உணர்ந்து கொள்வார்கள் பைபிள் சொல்லுது. ப்ளீஸ் லிசன், சத்தமாக சொல்லுவாமே, ஞானவான்களை உணர்ந்து கொள்வார்கள். பாவத்தின் தண்டனையினால சில காரியங்கள் லாக் பண்ணப்படுறோம். சில பெற்றோருடைய பாவங்களாக இருக்கும். வசனம் சொல்லுது 4 தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்னு சொன்னார். சில ஆட்கள் துணிஞ்சு பாவம் செய்யும், பிறருடைய அபகரித்துக் கொள்ளும், பிறருடைய மனைவியை தீட்டுப்படுத்தி அபகரித்துக் கொள்ளும், தந்திரமாக இனிப்பாக பேசி பிற குடும்பத்துக்குள்ளே புகுந்து அந்த மனைவியை கொண்டு போயிடும். இந்த தண்டனையெல்லாம் எங்கே எழுதுறது? நல்ல குடும்பத்துக்குள்ளே புகுந்து இனிப்பாக பேசி மனைவியை பிரித்து கொண்டு போயிடும். சகோதரன் கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்காது, அப்படியே முழுங்கிடும். நம்பி பணம் கொடுத்தோம்னா, இடம் வாங்கி கொடுத்தா அவன் பேரில் எழுதிடுவான். இப்படி விதவைகளுடைய பணத்தை எல்லாம் சுருட்டுற மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேருடைய கண்ணீர். நிலம் பார்த்தீங்கன்னா நிலத்தை போட்டுட்டு அவன் எங்கேயாவது வெளியூர் இருப்பான். இவன் வியவும் ஆறு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து இவன் பேரில் பட்டாவை மாற்றி இவன் வித்து போடுவான். நடந்துட்டு பெருவாரியாக நடக்குது. நமக்கு எப்போது உதவியாக இருக்கும். பிள்ளை கல்யாணம் பண்ண இடத்த பார்த்தோம்னா இவன் வேற ஆள் பேரில் இருக்கும், வேற ஆள் வித்துருவான். கோர்ட்டுக்கு தான் போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கணும், கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கணும். அபகரிக்கிறதுக்குனே கூட்டம் இருக்குது. நிலம் நம்ம மட்டும் தாய் தோப்பிட்டு அவன் போட்டுட்டு எங்கேயாவது திருப்பூர்லையோ கோயம்புத்தூர்லையோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். சரி, அவசரத்துக்கு போய் நிலத்தை பார்த்து வித்துட்டு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணோம்னா இந்த நிலத்தை இந்த திருடங்க என்ன கிடக்கு, உனக்கு போட்டு தரேன், ஒரு 2 லட்சம் கொண்டா, ஒரு 3 லட்சத்தை பரட்டிட்டு வா அப்படின்னு இவன் பேரில் போட்டு மாற்றி பட்டாவே மாற்றி வித்துருவாங்க. இதெல்லாம் நடக்குது. சொல்லுங்க ஆமே. நிலம் அபகரிப்பு. எவ்வளவோ அநியாயங்களை துணிந்து, சொல்லுங்க ஆமே, துணிந்து சீக்கிரத்தில் பணக்காரன் ஆயிடணும், சீக்கிரத்தில் அது கிடைக்கணும், சீக்கிரத்தில் இது கிடைக்கணும், சீக்கிரத்தில் இப்படி வரணும், சீக்கிரத்தில் அப்படி வரணும், அநியாயமாய். சொல்லுங்க ஆமே. இதையெல்லாம் தேவன் விசாரித்து தீர்ப்பு எழுதுகிறார். அதனால தான் வசனம் சொல்லு, சில நேரம் 4 தலைமுறை நமக்கு புரியாது. இதெல்லாம் சில நேரம் தேவன் வெளிப்படுத்துவார். இது சரியே ஆகாது, இது பரிகாரம் செய்ய முடியாது, அது காலம் தாண்டணும். நல்ல தேவனுடைய பரிசுத்தவான் தானியேல் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு இந்த தண்டனை? ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த தண்டனை? ஏன் இஸ்ரவேல் மக்களுடைய ஜனம், இஸ்ரவேல் மக்கள் பூரா வந்து இங்கே பாபிலோனில் அடிமையாக கிடக்குது? ஏன் ஆண்டவரே? சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகி நாங்கள் பூரா இங்கே வந்து அடிமையாக கிடக்கிறோமே, ஏன் ஆண்டவரே? அவன் போய் உபவாசம் ஜெபம் பண்ணுறான், பைபிள் படிக்கிறான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எரேமியாவுடைய புத்தகத்தை படிக்கிறான். கர்த்தர் எரேமியா வச்சு சொன்னார், 70 வருஷம், ஒரு தலைமுறை 70 வருஷம் அப்படியே கைப்பிடியாக பிடிச்சா, அடிமையாக பிடிச்சி பாபிலோனில் கொண்டு வித்துருவேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன் 70 வருஷத்துக்கு. ஐ வில் பி சைலண்ட் ஃபார் 70 years. 70 வருஷத்துக்கு நான் அமைதியாக இருப்பேன். சொல்லுங்க ஆமே. பைபிளில் படிங்க, எரேமியாவுடைய புத்தகம் படிங்க. அதெல்லாம் நீங்கள் போனேன் லேட் ஆகும். தானியேலுடைய புத்தகம், தானியேல் சொல்கிறான், எரேமியாவுடைய புத்தகத்தை படித்து நான் அறிந்து கொண்டேன், 70 ஆண்டுகள் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். இஸ்ரவேல் ஜனத்தை அடிமையாக பாபிலோனில் வித்துட்டு பூட்டி லாக் பண்ணி சாவியை வச்சுட்டு பேசாமல் இருப்பார். குட்டிக்காரன் போட்டாலும் வேலையாகாது. அந்த 70 வருஷம் முடிஞ்ச பின்பு தான், சொல்லுங்க ஆமே, 70 வருஷம் என்னது தேவன் எழுதின தீர்ப்பு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லி சொல்லி பார்க்குறாரு, கூப்பிட்டு பார்க்குறாரு. பாவத்தை விடுன்னு சொல்றாரு, விக்கிர ஆராதனை விடு, நரபலியை விடு, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யறேன்னு தண்டித்து பார்க்குறாரு, பஞ்சத்தை கொடுத்து பார்க்குறாரு. எல்லாம் ஜனம் கேட்கல. தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பி பார்க்குறாரு. எச்சரிக்கிற தீர்க்கதரிசிகள் அவர்கள் மேலே கல் எறிஞ்சு கொள்ளுது. இனி என்ன செய்யறது? வேறு வழியே இல்லை. தீர்க்கதரிசிகளையும் கல்லை விட்டு எறிஞ்சு கொள்ளுது. ராஜாவுக்கு விரோதமாக பேசாத, எங்களை ஃப்ரீயாக வாழ விடு, எங்களை நிம்மதியாக வாழ விடு, எங்கள் மனம் போல எல்லா மனுஷர்களை போல எங்களை வாழ விடுன்னு இஸ்ரவேல் ஜனம் சொல்லுது. இப்போ பார்க்குறாரு ஆண்டவர், அப்படியா நீ பேசினா விளங்காத பாசக்காரன், நீ உனக்கு வேலை பார்த்தீங்கன்னா கூலி கொடுக்க மாட்டான், பயத்தோடு இருப்பாய், திகளோடு இருப்பாய், எப்போ ராத்திரி வரும் பகல் வரும்னு உட்காந்துட்டு இருப்பேன், கொடூரமான ஜாதி, கொடிய ஜாதி. அங்கே போய் கைப்பிடியாக பிடிச்ச அடிமையாக விற்கிறேன். 70 வருஷம் வித்துறார் பாபிலோனில் இருந்து கொண்டு அடிமையாக வித்துறார். சொல்லுங்க, 70 வருஷம் தீர்ப்பு எழுதி கோட்டை போட்டு பூட்டி சாவியை மேலே வச்சிடறார். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறப்பார், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுவார். அங்கே தான் இருக்கு. ஒருத்தரும் பூட்டவே முடியாது, திறந்து விடுவார். யாருமே பூட்டவே முடியாது. ஆனால் எந்த மனுஷனுமே திறக்க முடியாத அளவுக்கு பூட்டி சாவியை வச்சுட்டு பேசாமல் இருப்பார். இதை தானியேல் நல்ல ஆவியில் கிருபை பெற்ற மனுஷன். எனக்கும் பல சந்தர்ப்பங்களில் அப்படிப்பட்ட சில வெளிப்பாடுகள் உண்டாயிருந்திருக்கு. சில இடங்களுக்கு போகும்போது இது வேலைக்கே ஆகாது, இது சரிப்படாது, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். ஏன்னா சில காரியங்கள் அங்கே இருக்கும். சொல்லுங்க ஆமே. சில துணிந்து தெரிந்து திட்டாந்தரமாக சில பாவ வழிகளில் போய் தண்டனையை சுமந்த மக்கள் அங்கே இருப்பார்கள். அது கர்த்தர் ஒருத்தர் தான் இறக்கம் செய்து விடுவிக்க முடியும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தானியேல் புரிந்து கொள்கிறான், இதுதான் காரணம் ஆண்டவரேன்னு பேசாமல் அப்புறம் 70 வருஷம் சும்மா தான் இருக்கணும். 70 வருஷம் அவன் அமைதியாக தான் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அநேக வெளிப்பாடுகள் அவனுக்கு வருது, அநேக வெளிப்பாடு அந்தி கிறிஸ்துவ பற்றியெல்லாம் வருது. என்னென்னமோ வெளிப்பாடுகள் முழுவதும் அவனுக்கு கர்த்தர் கொடுக்குறார். சொல்லுங்க ஆமே. ஆனால் 70 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் பாபிலோனில் இருந்து, பாபிலோன்னா இன்னைக்கு இருக்கிற ஈராக், அங்கேருந்து ஜனம் போக முடியும்னு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அது தேவ அறிவு இருந்தால் தான், ஆண்டவருடைய வெளிப்பாடு இருந்தால் புணர முடியும். சொல்லுங்க ஆமே. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், சிலருக்கு விசுவாசம் சோதிக்கப்படும், சிலருக்கு பாவத்தின் தண்டனையாகிய தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கும். தேவ ரகசியத்தில் ஒன்று வசனத்தில் வாசிக்கிறோம். 77ஆம் சங்கீதம் 9ஆம் வார்த்தையில் இன்னொரு தடவை வாசிப்போம். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, தேவனாகிய ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை, கோபத்தினால் தன்னுடைய உருக்கமான இரக்கங்களை அழைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான் இது என் பலவீனம், நான் இது என்னுடைய பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் என்ன செய்வேன்? நினைவு கூறுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, தேவன் நினைவு கூறுகிறவர். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். அது பைபிளில் இருக்கிற ஒரு மகிமையான சத்தியம். அது நிறைய இடத்துல அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் நம்மை நினைத்தருளினார். சொல்லுங்க ஆமென். தேவன் நினைவு கூர்ந்தார், தேவன் நினைவு கூர்ந்தார் அப்படின்னா சொல்லுங்க ஆமென். நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா, ஃபைலை கொண்டே மேஜையில் வச்சுட்டியே, உங்கள் ஃபைலும் உங்கள் விண்ணப்பம் அதெல்லாம் வச்சுட்டியே, இப்போ திடீர்னு ஆண்டவர் அந்த ஃபைலை கொண்டான்னு சொல்கிறார்.
அது பைபிளில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சப்ஜெக்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஃபைல் எடு பார்ப்போம், அந்த ஃபைலை விசாரிச்சதுக்கு தீர்ப்பு செய்வோம், அதை எடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அது ஒரு மகிமையான சத்தியம் பைபிளில். குறிப்பாக நிறைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம், ஒவ்வொன்றாக சில வசனங்களை வாசிப்போம். பைபிளில் வாசிக்கிறோம், நோவாவை ஆண்டவர் பேழைக்குள்ளே விட்டுட்டு கதவை அடைத்தார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பிளான் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். பேழையை உண்டாக்க சொன்னார், கதவை உண்டாக்க சொன்னார். சொல்லுங்க ஆமென். கதவை அடைச்சது ஆண்டவர் தான், கதவை அடைத்தார். திறந்ததும் அவர் தான் திறந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நீங்கள் கதவை உண்டாக்குறதா உங்கள் வேலை. கதவை அடைத்தார்னே பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான், நீதியை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறான், அழிவு வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான், பெரும் மழை வரும்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். நீதியை பிரசங்கித்த நோவா, சொல்லுங்க ஆமென். பெரிய அழிவு வரும், பெரிய அழிவு வரும், ஜனங்கள் எல்லாரும் மாண்டு போவார்கள், தேவனுடைய கோபம் ஊற்றப்படும்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். ஜனங்கள் அவனை பைத்தியாரன்னு சொல்லி நினைத்தார்கள். பரியாசம் பண்ணி அவன் வேலையை செஞ்சுட்டு இருந்தான். இப்போ வேலை வந்தது, சொல்லுங்க ஆமென். நேரம் வந்தது, மேலையும் திறக்கிறார். தயவுசெய்து கவனிங்க, உங்களை ஆசீர்வதிக்கலாம் பெரிய விஷயமே கிடையாது, உங்களை தாழ்த்துறதுக்கும் ஆண்டவர் பெரிய விஷயம் கிடையாது. சொல்லுங்க ஆமென். மேலையும் திறக்கிறார், மேலே திறந்து விடுறார், அது மாதிரி கீழையும் திறக்கிறார். பூமியை உண்டாக்கின நாளில் செய்த வேலையை செய்தார். 40 நாள் தான், மேலையும் திறந்து கீழையும் திறந்தா பூமியின் ஊற்று கண்ணெல்லாம் திறந்து விடுறார். அப்படியே பொங்கி வருது. வசனம் சொல்கிறது, நோவாவையும் அதுக்குள்ளே எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதோ அது மட்டும்தான் கதவை அடைத்தார். விட்டுட்டு கதவை அடைத்தார்னே வசனம் சொல்லுது. சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவும் அவனுடைய குடும்பமும் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட்டது. சேர்த்துக்கொள், ஜோடி ஜோடியாக சேர்த்துக்கொள், அவைகளுக்கு ஆகாரங்களை சேர்த்துக்கொள், ஜோடி ஜோடியாக சேர்த்துக்கொள், எல்லாத்தையும் சேர்த்துட்டான். கர்த்தர் வேலை வருது, கதவை அடைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. கதவை அடைச்சிட்டு அது இப்போ மிதந்து கொண்டிருக்கிறது. வேலை மிதந்து கொண்டிருக்கிறது. பைபிளில் வாசிக்கிறேன். எவ்வளோ நாள் மிதந்துச்சு? சீக்கிரமாக சொல்லுங்கள். 150 நாள் அளவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. எல்லா சிகரங்களுமே மூடிடுச்சு. முதல்ல நீங்கள் சமுத்திரத்தில் போனாவே நமக்கு வாமிட்டு வரும், தூக்கம் வராது. சாதாரண அப்போ சமுத்திரம் தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. பூமியை மூடி எவரெஸ்டெல்லாம் மூடி மேலே பறந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே ஆடிட்டே இருக்குது. சாதாரணமாக நம்ம ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு கப்பலில் நீங்கள் ஒரு போட்டில் போனீங்கன்னா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, ஆடிட்டே இருக்கும். இப்போ நோவாவுடைய குடும்பமும் இது என்ன ஆகுமோ? ஏன்னா ஆண்டவர் அவனிடத்தில் எப்போ பேழையை விட்டு வெளியே உன்னை கொண்டு வருவேன்னு சொல்லலை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சத்தியத்தை ருசியாக புரிந்தால் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு எல்லாமே பேப்பரில் எல்லாம் எழுதி கொடுக்க மாட்டார், எந்த மனுஷனுக்கு எழுதி கொடுக்க மாட்டார். ஆபிரகாம் நீ கூப்பிடும்போது 75 வயசில் கூப்பிடுவேன், 100 வயசில் புள்ள தருவேன், அதுக்கு பிறகு ஈசாக்கு அப்படி தருவேன், அப்புறம் உனக்கு ஆடு மாடு தருவேன், இப்படிலாம் பேப்பரில் எழுதியெல்லாம் கொடுக்கவே மாட்டார் யாருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பாஸ்டர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கர்த்தருடைய மனுஷனுக்கு எழுதி இந்த லிஸ்ட்டு இப்படி தொடங்கி நான் உனக்கு இப்படி முடிப்பேன்னு சொல்லவே மாட்டார். சொல்லுங்க ஆமென். யார் பெற்றுக்கொள்கிறார்கள் தெரியுமா? யார் உத்தமமாக இவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அந்தந்த காலத்தில் பெற்றுக்கொள்வார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. யார் உத்தமமும் உண்மையுமாய் தேவனை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அந்தந்த காலத்தில் பெற்றுக்கொள்வார். ஆனால் முன்ன சொல்லவே மாட்டார் ஆண்டவர், சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. நீ என்னை பின்பற்றி வா, அவ்வளோதான். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சொல்லுங்க ஆமென். நீ என்ன உத்தம இதயத்தோட பின்பற்றி வா. நீ கால் மிதிக்கிறத நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியும், நான் உன்னை அழைத்த தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த மனுஷன்ட்டையும் பிரிண்ட் போட்டு தொடக்கம் இப்படி இருக்கும் முடிவு இப்படி இருக்குன்னு கொடுக்கவே மாட்டார். அது கொடுக்குறது தேவ சித்தமே கிடையாது. சத்தமாக சொல்லுங்க ஆமென். ஆனால் உத்தமமாய் வைராக்கியமாய் போகிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். பாடுகள் பிரச்சனை வந்தவொடனே பின்வாங்கி போகிறவர்கள் நஷ்டமடைந்து தேவனுடைய கிருபையை இழந்து போகிறார். பாடு பிரச்சனை அவமானம் துயரம் துன்பம் வந்தவுடனே ஆண்டவரை விட்டுட்டு விலகி ஓடிடுவாங்க. அவர்கள் தேவன் வச்சிருக்கிற திட்டங்களை ஆசீர்வாதங்களை பெறமாட்டார்கள். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் தேவ வசனம் சொல்கிறது. இப்போ கதவை அடைச்சிட்டார் ஆண்டவர். அவன் புறாவை விட்டு பார்க்குறான், காக்காயை விட்டு பார்க்குறான். சொல்லுங்க ஆமென். புறாவை விட்டு பார்க்குறான், காக்காத்தை விட்டு பார்க்குறான். ஆண்டவரே எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியலையே. சொல்லுங்க அல்லேலூயா. எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியலையே. ஆனால் கர்த்தருடைய வேலை, ஆண்டவருடைய பிளான் கிளியராக போகுது. வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவை, சத்தமாக சொல்லுங்க, தேவன் நோவாவை, இன்னொரு தடவை சொல்லுவோம், தேவன் நோவாவை. அந்த வார்த்தை விளையாட்டுக்கு இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். பேழையில் வச்சு லாக் பண்ணி சுத்தமாக லாக் பண்ணி சாப்பிட்டுட்டு மிதந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ தேவன் விட்டு கதவை அடைத்த ஆண்டவர் அவனை நினைத்தருளினார். சொல்லுங்க ஆமென். நினைத்தருளினார்னா என்னன்னா, அவனுக்குள்ள திட்டத்தை நிறைவேற்றும்படி அவர் சித்தம் கொண்டார். அதனால தான் பூமியை வற்ற பண்ணுகிறார். எவ்வளவு ஸ்பீடாக பூமியை தண்ணீருக்குள்ளே மூழ்கினாரோ அப்படி பூமிக்குள்ளே தண்ணீர் போகுது. சமுத்திரம் தனியாக போயிடுது. பூமியின் ஊற்றுக்கள் திறந்து தான் தண்ணீர் வந்தது. அதே மாதிரி எங்கே இருந்து வந்துச்சோ எல்லாம் போயிடுது. பேழை அரராத் மலையில் தங்கிட்டு. சொல்லுங்க ஆமென். நீங்கள் வாருங்கள்னு சொல்கிறார். அடைச்ச ஆண்டவர் கதவை திறந்து வாருங்கள்னு சொல்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இது எதை குறிக்குதுன்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது நீங்கள் தாமதம்லாம் இல்லை. ஆண்டவருக்கு உத்தமமாக நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் பேழைக்குள்ளே இருக்கும்போது உங்களை நினைத்து கதவை திறந்து வெளியே கொண்டு வர வேலை உங்கள் வேலை கிடையாது, அது ஆண்டவருடைய வேலை. சொல்லுவாமே. நம்ம இந்த இடத்துல தான் நிறைய சோர்ந்து போவோம். இவ்வளோ தண்ணியில் மிதக்கிறனே, எப்போ தண்ணி வத்துமோ தெரியலையே, எப்படி விவசாயம் பண்ணுறது, எப்படி வீடு கட்டுறது, இது என்னைக்கு வத்தும்னு தெரியல, இவ்வளோ தண்ணி என்னைக்கு வத்துமோ, எங்கே நிலத்தை கண்டுபிடிப்பனோ, காய்ந்த நிலம் எனக்கு எங்கே வருமோ, எவ்வளவு காலம் ஆகுமோ, இந்த புலம்பலை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் புலம்புவோம். எங்கே பார்த்தாலும் ஒரு இலை கூட மிதக்கல. அதனால தான் புறாவை விட்டு பார்க்குறான். அது ஒரு இலையை கவி கொண்டு வருகிறது. உணர்ந்து கொள்கிறான், சரி தண்ணி கொஞ்சம் வத்தியிருக்கு போட்டிருக்கு. சொல்லுங்க ஆமென். விட்டு விட்டு பார்க்குறான், எங்கேயோ தண்ணி வத்தியிருக்கு போட்டிருக்கு. அதனால தான் ஒரு இலை கிடச்சிருக்கு புறாவுடைய வாயில். அவன் அப்படி அல்லாடி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே பேழைக்குள்ளே உட்காந்துருக்கேன், வெளியே வரணுமே. சொல்லுங்க அல்லேலூயா.
கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். சொல்லுங்க அல்லேலூயா. இது ஆறுதலுக்கான வார்த்தை அல்ல, தேவன் தன்னுடைய திட்டத்தை அவனுக்கு நிறைவேற்றுகிற காலம். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு சில கஷ்டங்கள்ல சிலர் இருப்பாங்க, அவர்கள் ஆண்டவர் நிச்சயமாய் நினைவு கூர்ந்து உயர்த்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. உத்தமத்தை கைவிடாதீங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறத விட்டு விடாதீங்க, தேவனோடு நடக்கிற ஜீவியத்தை விட்டு விடாதீங்க. சத்தமா சொல்லுங்க ஆமென். இந்த நினைத்தருள்வார்ங்கிற காரியத்தை நீங்க செய்ய முடியாது, ஆண்டவர் தான் செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நினைத்தருள்வார்ங்கிற வார்த்தையை நீங்க நிறைவேற்ற முடியாது, ஆனால் ஆண்டவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனுடைய வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேறும். அதுக்கு நமக்கு விசுவாசம் இருக்கணும். கதவை அடைத்த ஆண்டவர், சொல்லுங்க ஆமென், அந்த கதவை திறந்து நீங்கள் வெளியே வாருங்கள்ங்கிற நாளை வைத்திருக்கிறார். வாசிங்க பார்ப்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் அவனோடு கூட இருந்த காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். பாருங்க, நினைத்தருளினார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நினைச்சுக்கிறீங்க, நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவரே என்னையும் என் பிள்ளைகளை நினைத்தருள்வார். வாய் திறந்து சொல்லியாவது ஜெபம். காட்டு மிருகங்களையும், அந்த பேழையில் ரொம்ப சுகமான வாழ்வு கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் அதை தியானிக்கிறீங்களோ தெரியல. காட்டுக்குள்ளே சிங்கம் ஃப்ரீயாக சுற்றுறதுக்கும், ஒரு ஆடு மாடு வாய் நிறைய சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கி தண்ணியை குடிச்சிட்டு சுற்றுறதுக்கும், ஒரு சின்ன அட்டைப்பெட்டி மாதிரி அந்த பேழையில் அடைச்சிருக்கிறதுக்கும் கஷ்டம் இருக்கும். அதனால தான் அந்த கஷ்டம். சின்ன அட்டைப்பெட்டி மாதிரி ஒன்றா அடைச்சி வச்சிருக்கிறான், ரெண்டு ரெண்டா. சிங்கமாக ஒரு ஜோடி, கரடி ஒரு ஜோடி, புலி ஒரு ஜோடி, காட்டு மாடு ஒரு ஜோடி, எல்லாத்தையும் ஒவ்வொரு ஜோடி அடைச்சி வச்சிருக்கிறான். சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறான், ஒரு சின்ன கேபினில் அடைச்சி வச்சிருக்கிறான். அதனால தான் தெய்வ வசனம் சொல்லுகிறது, அதில் காப்பாற்றும்படி அடைக்கப்பட்டிருந்தது. காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் அடைச்சி வச்சுட்டு தண்ணி வற்றின பிறகு, சொல்லுங்காமே, அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நினைத்தருளினார். சத்தமாக சொல்லுங்காமே. நான் உறுதியோடு சொல்கிறேன் பாஸ்டர், ரொம்ப தரித்திரத்தில் இருக்கோம், சின்ன வீடு கூட இல்லை, ஒரு சாப்பிட வழி இல்லை, ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் பாஸ்டர், எந்த உதவியும் இல்லை, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கேன். சொல்லுங்க அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, ஆனால் உண்மையாக இருங்க. சோர்ந்து போகாதீர்கள், ஆனால் உண்மையாக கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. கர்த்தரை பின்பற்றுறதாகட்டும், ஜெபிக்கிறதாகட்டும், ஆண்டவருக்கு கொடுக்கிறதாகட்டும், எல்லாத்துலையும் உண்மையாக இருங்க. சொல்லுங்காமே. இப்போ அடுத்து என்ன நடக்கும்னா, தேவன் நினைத்தருளுவார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன், சத்தமாக சொல்லுங்க, தேவன் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதனால நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்திலிருந்து என்னை அவர் விசாலத்தில் கொண்டு வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்துக்கிட்டு நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சில கூப்பிட மாட்டாங்க, நெருக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் தேவனை சேவிக்க மாட்டாங்க. ஆராதனை கர்த்தருடைய காரியம் எல்லாம் தள்ளிடுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நெருக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் கர்த்தரிடத்தில் அந்த தேவனோடு உள்ள உறவு உங்களுக்கு இருக்காது. புலம்பிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் குறை சொல்லி கொண்டிருப்பார்கள், முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனம் அப்படி தான் செஞ்சு. ஏன் இங்கே கொண்டு வந்தேன்னு கேட்டுச்சு, வனாந்தரத்தை ஏன் கொண்டு வந்தேன், தண்ணி இல்லாத இடத்துக்கு ஏன் மோசே கொண்டு வந்தேன், எங்களை சாகிறதுக்காக கொண்டு வந்தேன் முறுமுறுச்சு. கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் தண்டனையை சுமந்தார்கள். சொல்லுங்காமே. நெருக்கத்தில் இருக்கும்போது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் இரக்கத்துக்காக கெஞ்சினேன். அதுதான் தேவன் விரும்புகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவுக்கு அந்த மகிமை, அந்த கதவை திறந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார், வானம் வெளில வைக்கிறார், அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். சொல்லுங்காமே. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மகிமை நிச்சயமாக நடக்கும். ரெண்டாவது ஒரு சம்பவத்திற்கு போவோம். கர்த்தருடைய வேத வாக்கியத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பை உருவாக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மகிமை உள்ள சம்பவம் அது. யோசேப்புக்கு சின்ன வயதில் கர்த்தருக்கு பயபக்தியாக நடக்கிறான். அவனோடு இருக்கிற எல்லா சகோதரர்களும் பாவத்தை விரும்பும் போது யோசேப்பு பரிசுத்தத்தை விரும்புகிறான். அவனோடு இருக்கிற அந்த 11 பேரும், அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் எல்லாம் துன்மார்க்கத்தை விரும்பினார்கள். வசனம் சொல்லுது. சொல்லுங்காமே. துன்மார்க்கத்தை விரும்பினார்கள். யாக்கோபுடைய பிள்ளைகளில் 12 பிள்ளைகளில் யோசேப்பை தவிர பாக்கி பேரை பற்றி வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கத்தை விரும்பினார்கள். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் சகோதரர்களுடைய துன்மார்க்கத்தை தகப்பனிடத்தில் சொன்னான். சொல்லுங்காமே. தன் சகோதரர்கள் என்ன நடிக்கிறது, நிமிந்து பார்க்குறீங்களா? சொல்லுங்க. வீட்டில் விசுவாசியாக இருக்கிறது, சபையில் விசுவாசியாக இருக்கணும், வெளியே கெட்ட பேச்சு, கள்ளம், கபடம், பொய், புரட்டு, அநியாயமாக சம்பாதிக்கிறது ஏதோ நடந்துட்டு இருக்கும். நிச்சயமாக அவர்களெல்லாம் தேவனால் கிருபை பெறமாட்டார்கள். யோசேப்போடு கூட 11 பேர், யாக்கோபுடைய பிள்ளைகளில் 12 பிள்ளைகளில் 11 பேரும் அப்படி தான் இருக்கிறான். கள்ளம், கபடம், பொய், புரட்டு, பித்தலாட்டம், தகப்பனுடைய மனைவி கிட்ட தப்பாக நடக்கிற அளவுக்கு கேவலமாக இருக்கிறார் ரூபன். தகப்பனுடைய மனைவி கிட்ட தப்பாக நடக்கிற அளவுக்கு அவ்வளோ துஷ்டனாக துன்மார்க்கனாக இருக்கிறான். ஆனால் அந்த யோசேப்பு சின்ன பிராயத்தில் பரிசுத்தமாய் தேவனுக்கு பயந்து, சொல்லுங்காமே, தன் சகோதரருடைய துன்மார்க்கத்தை தகப்பனிடத்தில் சொல்லுகிறான். அப்பா என்ன சொல்லியிருப்பான், அப்பா இங்கே உங்கள்கிட்ட இப்படி பக்தியாக நிற்கிறாங்க, ஆனால் வெளியே ரொம்ப மோசமாக நடக்கிறாங்க, பொய் ஃப்ராடு, நம்மகிட்ட ஆட்டை அவன்பாட்டுக்கு விட்டு சுட்டு சாப்பிட்றான், உண்மை இல்லை, ஒருத்தனும் உண்மை கிடையாது, ஃப்ராடு. சொல்லுங்காமே. உங்கள்கிட்ட பார்க்கும்போது நடிக்கிறாங்க, ஆனால் வெளியே எல்லாம் ஃப்ராடு, பித்தலாட்டம், திருட்டு, பொய் எல்லாம் இருக்குது. உங்கள்கிட்ட நேரம் வரும்போது நடிக்கிறாங்க. தன் தகப்பனிடத்தில் தன் சகோதரருடைய துன்மார்க்கத்தை சொல்லுகிறான். சொல்லுங்காமே. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. தெரிஞ்சுக்கிறான். அப்போ உங்களுக்கு நடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. ஆண்டவர் நீங்கள் நல்லா கவனித்தா சிறு பிராயத்தில் யோசேப்புக்கு தரிசனங்களை கொடுக்குறாரு. அது எல்லாமே அவனுடைய எதிர்காலத்தை பற்றிய தரிசனம், விளங்காத தரிசனம், அவனுக்கு விளங்காத தரிசனம், அவனுக்கு அப்பாற்பட்ட தரிசனம். சொல்லுங்காமே. அச்சம்னா ஆச்சரியமாக இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் என்னை, பைபிள் படிச்சேன்னா தான் தெரியும், சூரியனும் சந்திரனும் என்னை. ஒரு மனுஷன் போய் உங்கள்கிட்ட நம்மகிட்ட ஒரு பிள்ளை சொல்லுதுன்னு வைங்க, அப்பா ஒரு தரிசனம் கண்டேன், சொப்பனம், சூரியனும் சந்திரனும் வணங்குச்சுன்னு சொன்னால் நம்ம அட பைத்தாரப்படா, அடிக்கிற வெயிலே தாங்க முடியல, சூரியனும் சந்திரனும் என்னை வணங்குச்சான், என்னடா அது இப்படிலாமாடா வரும். அப்புறம்ப்பா எல்லா கட்டுக்கும் நாங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு கதிர் கட்டை அடித்து வச்சுருக்கிறோம், வயலேருந்து விவசாயம் பண்ணி கதிர் கட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், கட்டி ஏன் கட்டு அப்படியே நிற்கிது, இவங்க ஒரு கட்டெல்லாம் எனக்கு முன்னாடி விழுந்து வணங்குது. இப்படி எத்தனை பேராக கிளம்பியிருக்கிய?
சொல்லுங்க ஆமே. இப்படி எத்தனை பேர் கிளம்பியிருக்கேன்னு தெரியலையே. எல்லா கட்டும் எனக்கு முன்னாடி விழுந்து வணங்குது, என் கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்குதுப்பா. ஆனால் அந்த யாக்கோபு புத்தி உள்ள மனுஷன், ஏன்னா அவன் தேவ தரிசனங்களை கண்டவன். அவன் எத்தனையோ தடவை வானத்து ஏணியை கண்டவன். சகோதரனுக்கு பயந்து ஓடும்போது சொல்லுங்க ஆமே, வானத்தில் ஏணி வைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் கண்டவன். வேற எல்லா பிள்ளைகளும் களவாணியாவில் இருக்கு. 11 பிள்ளைகளும் களவாணியா இருக்கு. ஒரு பிள்ளை வந்து சூரியன் முன்னாடி வணங்குது, சந்திரன் வணங்குது, 11 நட்சத்திரங்கள் என்ன செய்யுது, வணங்குது. கதிர்கட்டெல்லாம் விழுந்து கும்பிடுதுன்ன உடனே அவனுக்கு ஏதோ சம்திங் இஸ் தேர், என்னமோ ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு அனுபவம் இருக்கு. சொல்லுங்க அவன் யாக்கோபுக்கு அனுபவம் இருக்கு. வானத்திலிருந்து ஏணியை கண்டிருக்கிறான். யாக்கோபோட ஆண்டவர் நடத்தினது அவனுக்கு தெரியும். இப்போ அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது போட்டிருக்கு. அவன் அப்படி விசேஷமாக பார்க்குறான். பாக்கி பிள்ளைலாம் எதை விரும்புது சொல்லுங்க அவன். நம்ம வீட்டிலே பாருங்கள், ஏதாவது ஒன்று உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கோம், ஜாம் பண்ணிட்டு இருக்கோம். பாக்கியெல்லாம் செல் நோண்டிட்டு இருக்கோம். ஊர் கதை, உலக கதை, குப்பை கதை. சரி, நீ பைபிள் படிக்கவே இல்லையே, படிப்போம். அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது எத்தனை பேர் இருக்கு சொல்லுங்க அவன். தகப்பனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, ஏதோ சம்திங் இஸ் தேர். ஆண்டவர் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நமக்கே புரியல, யாக்கோபுக்கே புரியல. சூரியனும் சந்திரனும் வணங்குதா? என்னடா அது, எவ்வளோ பெரிய சூரியன், எவ்வளோ பெரிய சந்திரன் அது வணங்குதா? ஒருவேளை சூரியனா தகப்பனை வச்சுக்க, சந்திரனா அம்மா வச்சுக்க, நாங்கள் 2 பேருமாடா வந்து வணங்க முடியும். என்னடா அது சரிசனம் சொப்பனம், எப்படா இதெல்லாம் சொல்லுங்க அவன். உனக்கு புரியணும்னே அவசியம் இல்லை, உனக்கு புரியறது இல்லை வேலை. சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன், 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி, அழுது மன்றாடி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ஜெபம் தான் தெரியும், வேறு தெரியாது. அப்புறம் தான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒன்றுமே புரியாது, ஆனால் தரிசனங்களும் சொப்பனங்களும் வந்துகிட்டே இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். ஒரு வயல் வெளிகளில் நிற்கிற மாதிரி, வயல் வெளிகள் அந்த ஆற்று ஓடைகளில் நிற்கிற மாதிரி இருக்கும். பின்னாடியே விரட்டிட்டு போவேன், மீனாக விரட்டிட்டு போவேன், குட்டி குட்டி மீன் அப்படியே வந்துட்டு இருக்கும். அப்போ ஊழியத்துக்கு ஆண்டவரை அழைக்கல, மீனாக விரட்டிட்டு போய் அதை பூரா அள்ளி ஒரு பாத்தியில் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அதை வச்சுட்டு அப்புறம் போய் மீனை பிடிச்சிட்டு வந்து இந்த பாத்தியில் போட்டு இப்படியே வந்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன புரியாது. குட்டி குட்டி மீனாக போய் கையில் அள்ளி கொண்டு வந்து ஒரு பள்ளத்தில் போட்டு அந்த தண்ணியை ஊற்றி மறுபடியும் போய் மீனை தேடி அதை போட்டு இப்படி தான் எனக்கு வந்துட்டு இருக்கும் சொல்லுங்காமே. ஆனால் அப்பொழுது என்னுடைய இருதயம் எல்லாம் ஒரு கைத்தொழில் ஆசிரியராக போயிடணும், அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் ஏதாவது வேலைக்கு போயிடணும், அப்படி தான் என்னுடைய இருதயம் இருந்தது. ஆனால் வந்த தரிசனம் இப்படி வந்துட்டு இருந்துச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நேரத்தில் ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்டு கொண்டு வந்தார். சொல்லுங்க ஆமென். நமக்கு புரியணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது, அவர் தன்னுடைய திட்டங்களை செய்வார். சொல்லுங்க ஆமென். யோசேப்புக்கு முதல்ல தேவனுக்கு பயந்து நடக்கிறதை தெரிந்து கொண்டான், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதை தெரிந்து கொண்டான், உத்தமத்தை தெரிந்து கொண்டான். இப்போ ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறார். தரிசனங்களும் சொப்பனங்களும் அப்படியே சன்ன சன்னமாக வந்துகிட்டே இருக்கு. சொல்லுங்க ஆமென். ஆனால் அர்த்தமே புரியல. சொல்லுங்க அல்லேலூயா. அர்த்தம் புரிய வேண்டாம். அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு காரியம் அவனுக்கு நடக்குது, திடீர்னு குழியில் தள்ளுறாங்க சகோதரர்கள், கொண்டலாமான்னு பார்க்குறாங்க. இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும்னு பார்ப்போம்னு பேசிக்கிறாங்க. என்னென்னமோ சொப்பனம் சொன்னான், இது எப்படி நிறைவேறும் நம்ம பார்ப்போம், 2ல் 1 பார்ப்போம். என்னென்னமோ சொப்பனம் சொல்கிறேன், எப்படி நிறைவேறும் பார்ப்போம். குழியில் தள்ளி இவனை கொண்டுருவோம். அதில் ஒரு சகோதரன் சொல்ல, வேணாம் ரத்தப்பள்ளி வேண்டாம், இவனை விற்று காசாக்கிடுவோம். சரி அல்லேலூயா. இவனை கொண்டுட்டு மேற்கொண்டு கொலைப்பள்ளி விற்றுட்டு காசாக்கிட்டோம்னு நம்ம செலவுக்காக வித்துறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே போனோடனே தேவன் உயர்த்தலை. இது ஏன் கதை இல்லை, அங்கே போன உடனே அப்படியே நம்மளை அப்படியே மேலே லிஃப்ட்டில் கொண்டு போகிறது இல்லை. ஆண்டவர் உருவாக்கணும், ஒரு பாஸ்டரை உருவாக்கணும், நம்மளை அடைச்சி நொறுக்கி நம்மளை பக்குவப்படுத்தி ஜனத்துக்கு போதிக்க நம்மளை உருவாக்க வேண்டியது இருக்குது. தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். சொல்லுங்காமே. ஒரு நல்ல குடும்பத்தில் உருவாக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் உருவாக்க வேண்டியது இருக்குது. யோசேப்பை கொண்டு போய் எங்கள் போத்திபாரில் விட்டு உத்தமமாக நடக்கிறான், செய்வதெல்லாம் வாய்த்தது. ஆனால் அங்கே மனைவி பேயா இருக்குது, போத்திபாருடைய மனைவி பேயா இருக்குது. அங்கேருந்து தப்பிச்சு சிறைச்சாலையில் கொண்டு போய் தள்ளி, சொல்லுங்க அல்லேலூயா, அங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் சிறைச்சாலைக்காரனே அவன்கிட்ட ஒப்படைக்கிறான். பைபிளை போய் இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க. அவன் போகிற இடத்துலலாம் கிருபை விளங்குது. எத்தனை பேர் கவனிக்கிற சொல்லுங்காமே. அது நடக்கும் நமக்கு. தேவனுக்கு பயந்த மனுஷர்கள், நீதியோடு நடக்கிறவர்கள் எங்கே போறீங்களோ அங்கே கிருபை விளங்கும். நீங்கள் உண்மையாக எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கிருபை விளங்கும். நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களை அறிய மாட்டாங்க, மேலே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, உண்மையான மனுஷனாக இருக்காரு, வாயில் பொய் இல்லையே, கொடுத்த பணத்துக்கு கரெக்டாக இருக்காரு, அவருடைய இருதயம் அங்கே வேலை செய்யும். இவரை நம்பி சின்னத்தை கொடுத்த உண்மையாக இருக்காரு, இது பெருசாக கொடுப்போம். கவனிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் எங்கே வேலை செய்தாலும் சரி, சொல்லுங்க அல்லேலூயா, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் எங்கே வேலை செஞ்சாலும் உங்களுக்கு மேலே உள்ளவங்களோ யாரோ கவனித்து கொண்டிருப்பார். இவன் பேச்சு எப்படி, இவன் நடிக்கிறானா, உண்மையாக இருக்கிறானா, இவன் உழைப்பு எப்படி, கவனித்து கொண்டே இருப்பாங்க. அதனால தான் உண்மை உள்ள மனிதர்கள், சொல்லுங்க அல்லேலூயா, பரிபூர்ண ஆசீர்வாதப்படுவார். போத்திமார் வீட்டில் போத்திமார் எல்லாத்தையும் கையில் கொடுத்தா, நீனே பார்த்துக்க. சொல்லுங்க ஆமே. சிறைச்சாலையில் கொண்டே தரலாம். சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில், சத்தமாக சொல்லுங்க, சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் இது செய்கிறவர் அவர் தானே உனக்கு சொப்பனம் கொடுத்தார், அவர் தான் செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் தயவு கிடைத்தார். இப்போ என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர், அப்படியே அவனை உருவாக்கிட்டு இருக்கிறார். இப்போ அவனுடைய உள்ளம் வெடித்து சிதறமா இருக்கு. ஏன் ஆண்டவரே கொண்டு தள்ளிங்க, நான் ஒரு பாவம் செய்யலையே, என்னை கொண்டு வந்து இங்கே தள்ளி, போத்திமார் வீட்டில் தள்ளி, இங்கே கொண்டு வந்து தள்ளி 13 வருஷம் நான் அப்படி கிடக்கிறேனே. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் என்ன கவனித்து தியானிக்கிறீர்கள் என்றால், சிறைச்சாலையை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பை கொடுத்து அவனை ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிறவன் பூராமே கைதி, குற்றவாளி, எல்லாம் திருடன் தான் வந்திருக்கான். திருடன், முள்ள மாதிரி திருடன், துரோகம் பண்ணுறவன், கொலை செய்கிறவன், வஞ்சிக்கிறவன், ஏமாத்துறவன், இவங்க தான் சிறைச்சாலையில் கிடக்கிறான். இப்போ இவங்களை நிர்வாகம் பண்ணி இவங்களுக்கு சாப்பாடு போட்டு, சொல்லுங்க, இவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு நடுவில் யோசேப்பை வச்சு ஊழியம் செய்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் யோசேப்புக்கு தெரியாது. சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் தயவு கிடைத்தார். நீ இன்சார்ஜ் எடுத்துக்க. அவன்கிட்ட தான் வந்து சொல்கிறேன், நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன்ப்பா. சொல்லுங்க அல்லேலூயா, நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டனே. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, சிறைச்சாலையில் வச்சு 13 வருஷம் அங்கே ஆண்டவர் வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். இப்போ நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம்,
டக்குன்னு கொண்டு போய் அவனை பிரதம மந்திரியா போட்டு அவன் என்ன செய்வான்? ஜனத்துக்கு நீதியும் நியாயமும் கிருபையும் செய்யறதுக்கு அவனை அங்கே வச்சு 13 வருஷம் வேத வசனம், அருமையான ஒரு வசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். சத்தமா சொல்லுங்க ஆமென். அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு வசனம் சொல்லுது. வாசிங்க. அவனுடைய பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டது. சங்கீத புத்தகத்தில் சீக்கிரம் வாசிப்போம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை ஆண்டவர் அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கை போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய இதுதான் முக்கியமானது. இதுதான் முக்கியமானது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. சங்கீதம் 105:17. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். அந்த வசனம் அவனை புடமிட்டது. என்ன பட்டதான்? நீங்கள் சில நேரம் சூப்பரான சொப்பனம் வந்துச்சு பாஸ்டர், நல்ல தரிசனம் வந்துச்சுன்னா அது நிறைவேறதுக்குள்ளே செத்து பழச்சிடும். நம்ம ஏன்டாவது எனக்கு வந்துச்சுன்னு ஆயிரும். ஏன் இந்த சொப்பனம் வந்துச்சுன்னு ஆயிரும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அந்த வசனம் அவனை புடமிட்டது. சொல்லுங்க ஆமென். புடமிட்டதுன்னா என்னது? புடமிட்டதுன்னா என்னது? அக்கினிக்குள்ளே போட்டு கழும்பு வெளியே கொண்டு வருது. அக்கினிக்குள்ளே பொண்ணை போட்டாச்சுன்னா அது கழும்பை கக்கும். அப்படியே அதில் இருக்கிற செம்பு, அதில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் அந்த அக்கினி கக்கிரும். சுத்தமான பொண்ணு மட்டும் வெளியே வரும். அக்கினிக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா கழும்பெல்லாம் கக்கிரும். அதனுடைய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இப்போ யோசேப்பை கொண்டு போய் எகிப்து முழுவதுக்கும் அரசால வைக்கணும்னா இவனை அப்படியே உருவாக்கணும். கொண்டு போய் சிறைச்சாலையில் தள்ளி அவனுக்கு ஒரு கெட்ட பேரும். எஜமாட்டியின் இடத்துல தப்பாக நடக்க வந்தவன், நன்றி இல்லாதவன், வீட்டில் உப்பு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டு அம்மாட்டே தப்பாக நடக்க போனவன், என்ன குற்றம் செய்துட்டுப்பா யோசேப்பு இங்கே வந்திருக்கிறான்? சொல்லுங்க ஆமென். சிறைச்சாலையுடைய கைதிகள் முதல்ல அதை தான் கேட்பாங்க. இப்போவும் அதை தான் கேட்குறாங்க. இப்போ சிறைச்சாலைக்கு போனாலும் இவர் என்ன பிரச்சனை, என்ன செஞ்சுட்டு இங்கே ஜெயிலுக்கு வந்தாருன்னு தான் கேட்பான். சொல்லுங்க ஆமென். என்ன குற்றத்தை செஞ்சுட்டு இவன் ஜெயிலுக்கு வந்தாருன்னு தான் ஒருத்தன் விசாரிச்சுக்கிறான். யோசேப்பு மேலே இருந்த குற்றம் என்ன தெரியுமா? நல்லா வச்சிருந்தாரு போத்திபார். அவருடைய மனைவிட்டு போய் இவன் தப்பாக நடக்க பார்த்தாங்க. கேடு கட்டவன் அவருடைய மனைவிட்டு போய் தப்பாக நடக்க போனான். அதனால பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இந்த பழியை வேற சுமக்கணும். ரொம்ப மோசமானது அதுதான், இந்த பழியை சுமக்கிறது. இந்த பழியை நெத்தியில் எழுதி தனக்கு சோறு போட்டு வீட்டில் வச்சிருந்த அந்த அவங்ககிட்ட போய் தப்பாக நடக்கும். அதனால கொண்டு போட்டாங்க இங்கே. அந்த பழியை சுமந்து கொண்டு 13 ஆண்டுகள். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய வசனம் சொல்கிறது அவனுடைய பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டது. எப்படி அடைக்கப்பட்டதா? அவனுடைய பிராணன் வாயத்திறன் சொல்லுங்க. அவனுடைய பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அது அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுக்கு நிறைவேறும் அளவுக்கும் அது அவனை என்ன செய்தது? அக்கினிக்குள்ள அந்த தங்கத்தை போட்டு கொளுத்துற மாதிரி அப்படி எரிந்து கொண்டிருந்தது. தேவனே ஏன் எனக்கு இந்த பாடு? எங்கள் தாப்பன் வீட்டில் பல வருடம் அங்கேயே போட்டுட்டு எங்கள் அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டு நான் இருந்தேனே. எங்கள் அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டு ஒரு பாவமும் செய்யாமல் நான் பாட்டுக்கு இருந்தேனே. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஆமென். ஒரு குற்றம் கூட செய்யாமல் நான் நல்ல பிள்ளையாக இருந்தேனே. எனக்கு ஏது நடக்குது? தேவவசனம் சொல்கிறது இரும்பில் அடைக்கப்பட்டு பிராணன் அப்படி துயரத்தில் இருந்துச்சு. அவன் கெஞ்சி பார்க்குறான். இது நமக்கு நடக்கும். நான் கூட என்னுடைய மகனிடத்தில் சமீபத்தில் வெளிநாடுகளுக்கு பல நாடுகளுக்கு PhD 2 பேருமே முடிச்சுட்டு டாக்டரேட் படிக்கிறதுக்காக அவங்க பல நாடுகளுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க. எத்தனையோ நாடுகளுக்கு போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நடக்குது. அப்போ அதில் நான் அந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் ஆய்வு செய்யும்போது ஒரு ஏஜென்சி என்ன செய்கிறான், வர்றான் வந்து உங்களுக்கான இதுகளெல்லாம் நாங்கள் படிப்படியாக செஞ்சு தர்றோம். 75,000க்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது, 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு நகர்த்த வேண்டிய உங்கள் பேப்பர் ஒர்க்கு அதெல்லாம் வரிசையாக செய்து உங்களை நாங்கள் வந்து எந்த இடத்துல சேர்க்கணுமோ அங்கே கொண்டு சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் கூட சொன்னேன், ஒரு 75,000 ரூபா பேக்கேஜை நம்ம எடுத்து இவங்க கொண்டு போய் விட்டாங்கன்னா பரவாயில்லைன்னா அதை செய்ய மாட்டா, அவன் செய்கிற வேலைக்கு சம்பளம் கேட்குறானேன்னு சொல்லுங்கள் ஆமென். இல்லை ஆண்டவர் செய்கிறபடி செய்யட்டுன்னா அவன் கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். ஏன் அது சொல்லுகிறேன்னா, நமக்கு ஒரு தாமதம், ஒரு காலங்கள் ஒரு நீண்டு போகும்போது சொல்லுங்க ஆமென், நம்ம இந்த இவரை பிடிப்போமான்னு போகிறோம். தப்பாக போகல, அவங்கெல்லாம் இதே வேலையை தான் செய்கிறாங்க. உட்காந்து பேப்பர்ஸ் எழுதி கொடுப்பாங்க, நம்மளை பற்றி அங்கே கனெக்ட் பண்ணுவாங்க, இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நமக்காக அவங்க வேலை செய்வாங்க. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்க ஆமென், இதே தான் யோசேப்புக்கு வருது. இது ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். யோசேப்பு என்னை நினைத்துக்கொள்ளுன்னு கெஞ்சுகிறான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. என்னை நினைத்துக்கொள், என்னை வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு பார்வோன் இடத்துல, என்னை போய் நீ ரெக்கமெண்ட் பண்ண. சத்தமாக சொல்லுங்க ஆமென். பார்வோன்ட்ட நீ நிற்கிறீல, அந்த திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்கும்போது ஒரு அப்பாவி பையன் அங்கே கிடக்கிறான், ஒரு தப்பு செய்யாதவன் கிடக்கிறான், 13 வருஷமாக சிரமப்பட்டுட்டு இருக்கிறான், பாதாள சாக்கடையில் கஷ்டப்பட்டு இருக்கான். என்னை பற்றி தயவு செய்து என்ன செய், கெஞ்சுகிறான். என்னை பற்றி ராஜாட்ட சொல்லு, இந்த சிறையை விட்டு என்னை வெளியே விட்டுட்டேன்னா தேவை, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், சிறைச்சாலையை விட்டுட்டு என்னை வெளியே கொண்டு வந்து மட்டும் விட்டுருங்க கெஞ்சி பார்க்குறான். பைபிள் சொல்லுது தேவன் அதை மறக்க பண்ணினார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். ஏன் தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் வைத்திருக்கிற நேரத்துக்கு முந்தி நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டாம், ஆனால் நம்ம படுவோம். கெஞ்சி பார்க்குறான், நீ ராஜாட்ட நிற்கும் போது என்னை பற்றி எடுத்து சொல்லு, தயவு செய்து இந்த சிறையை விட்டு என்னை கொண்டு வந்துரு, வெளியே கொண்டு வந்துரு. சொல்லுங்காமே. ஆனால் தேவன் அதை மறக்க பண்ணினார். என்ன செய்தாரா? வாயத்திர என்ன பண்ணினார்? மறந்து போச்சு. அதுக்கும் ஒரு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஏன்னா ஒரு நாள் அவன் சொல்லுவான், நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் உன்னை வெளியே கொண்டு வந்தேன். நினச்சிக்க யோசேப்பு, நான் ராஜாட்ட கெஞ்சி இவன் ஒரு குற்றமில்லாத ஒருத்தர் இருக்கிறான்னா நான் ஏன் ரெக்கமெண்டில் தான் நான் உன்னை வெளியே கொண்டு வந்தேன், ஞாபகத்தோடு இரு அப்படின்னு சொல்லுவான். இதனால தான் ஆண்டவர் அவனுக்கும் மறக்க பண்ணினார். நான் உனக்கு உதவி செய்து நான் ராஜாட்ட கெஞ்சி உனக்காக பரிந்து பேசி உன்னை வெளியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் தான் உதவியாக இருந்தேன் அவன் நாளைக்கு சொல்லுவான். இதனால் ஆண்டவர் பார்த்தாரா, அவனுக்கு அப்படி பூட்டிட்டார்னா அவனும் மறக்க பண்ணினார். சொல்லுங்க அல்லேலூயா. அவனே மறக்க பண்ணிட்டார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று,
தேவனுடைய நேரம், அது பைபிள் முழுவதும் மகிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நேரம், ஆண்டவருடைய நேரம். ஒரே ஒரு சொப்பனம், சொல்லுங்க ஆமென். ஒரே ஒரு சொப்பனம், இதெல்லாம் நீங்கள் செய்யவே முடியாது. ஒரே ஒரு சொப்பனம், கதி கலங்கி போய் நிற்கிறேன். யார்ப்பா இதுக்கு சரியான ஆள்? ராஜாவே இப்பொழுதுதான் எனக்கு நினைவு வந்ததுன்னு சொல்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யோசேப்பை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். வாசிப்போமா? தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவு வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலை ஒரு பெரிய சம்பவத்தை சொல்லுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. அங்க ஒருத்தன் தேவ ஆவியை பெற்றவன் இருக்கிறான். நீங்க நல்லா கவனித்தா ஆண்டவர் ஏற்ற வேளையில அதை தொடங்குகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினதுக்கு ஒரே ஒரு ராத்திரி, ஒரே ஒரு சொப்பனம். விடிஞ்சு எந்திரிச்சா தூக்குறார். காலையில விடியுது. யோசேப்பிட்ட கூட சொல்லல, பார்வோனுக்கு சொப்பனம் வருது. கதிகலங்கி நிற்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சொப்பனத்தை சொல்றவன் ஜோசியர் கல்தையர் ஒருத்தனும் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை சொல்கிறது, ஒரே ராத்திரி காலையில் அவனை சவரம் பண்ணி குளிச்சு அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. சொல்லுங்க அவன் சவரம் பண்ணி குளிச்சு ஆடையெல்லாம் போட்டு தூக்கிட்டு வந்து பார்வோன்ட்ட நிறுத்தினான். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எகிப்து முழுவதுக்கும் அவனை அதிபதியாக மாற்றப்படுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. இது பார்வோன் இல்லைங்க, தேவன் செய்கிறார். இதை செய்கிறவர் கர்த்தர். நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை செய்வார். இதை விட பெரிய கிருபை கொடுக்குறார் பாருங்க. யோசேப்புடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தனை கையையும் அசைக்கக்கூடாது, காலையும் அசைக்கக்கூடாதுனார். சொல்லுங்க ஆமென். என் ஜனங்கள் அடங்கி நடக்க கடவர்கள். தெண்டனிட்டு பணி, தெண்டனிட்டு விழுந்து பணி. போத்திவார் உட்பட விழுந்து கும்பிடு, போத்திவார் உட்பட விழுந்து பணி. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற இந்த புருஷன் மாதிரி வேற யாரையும் நான் காணவில்லை. தெண்டனிட்டு பணி. இவன் உத்தரவு இல்லாமல் கையையும் அசைக்காத, காலையும் அசைக்காத, அப்படியே சொற்படி கேட்டு நட. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதை செய்கிற அளவுக்கு தேவன் அவனை உருவாக்க வேண்டியிருந்தது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரே ஒரு குறிப்பு வாசி நம்ம ஜெபிக்கலாம். வேதத்தில் வாசிக்கிறோம். குடும்பத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், குடும்பத்தில் பெருமையோடு அகந்தையோடு நடக்காதீங்க, சிரமப்படுவீங்க. குடும்பத்தில் பெருமையோடு அகந்தையோடு நடக்கிற எல்லாரும் சிரமப்படுவீங்க, சிரமப்படுவார்கள். சொல்லுங்க ஆமென். சிலர் ஆண்டவர் கொஞ்சம் அழகாக வச்சிருப்பார், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கலராக வச்சிருப்பார். சிலரை கொஞ்சம் கருப்பாக வச்சிருப்பார். அடுப்பு கறியாக கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அழகு இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் உயரமாக இருக்கும், ஒன்று குட்டையாக இருக்கும். சொல்லுங்க ஆமென். நான் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கேன்னு இருதயத்தில் கொஞ்சம் அடுத்தால் இது பண்ணும்போது தண்டனை சுமப்பேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகம புத்தகத்தில் நம்ம காண்கிறோம். யாக்கோபு போய் திருமணம் பண்ண போகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபுக்கு திருமணம் ஆசை யார் மேலே? சத்தமாக சொல்லுங்கள். பைபிள் நீங்களே சொல்லுங்கள் பாஸ்டர், பைபிள் படிச்சிடும். மூக்கு மொழியாக கொஞ்சம் அழகாக இருக்கிற ராகேல் மேலே அவனுக்கு ஆசை. பார்க்க அழகாக இருக்குது பொண்ணு, சூப்பர், நல்ல உயரமாக அழகாக வடிவமாக நல்லா இருக்கு. இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்குவோன்னு போய் கேட்டான். சரி பிரச்சனை இல்லை, 7 வருஷம் வேலை செய்ய, நான் நல்லா அழகாக சூப்பராக வளர்த்து வச்சுருக்கிறேன், டப்பு நான் கையில் கொடுக்க முடியும். 7 வருஷம் ஆடு மேய்ச்சி வளர்த்து வனாந்திரத்தில் போய் ஆடை மேய்ச்சிட்டு வா, 7 வருஷம் உனக்கு மேய்ச்சிட்டு 7 வருஷம் கழிச்சு உனக்கு தர்றேன்னு சொல்லியாச்சு. சொல்லுங்காமே ரொம்ப இன்ட்ரெஸ்டான பகுதி. 7 வருஷம் வேலை வச்சுட்டு வந்துட்டான். வந்த உடனே நீங்கள் மாமா சொன்னபடி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, சூப்பராக கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள், நல்ல கல்யாணம் பண்ணி ஏற்பாடு சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு ராத்திரி கல்யாணம் வச்சு, ஏன்னா முகத்தை மூடி தானே எங்கள் கல்யாணம், முகத்தை மூடி எல்லாம் பண்ணி உள்ளே யாருக்கானே தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணுறான். இன்னமும் உள்ளே யாருக்குன்னு தெரியாமல் தான் கல்யாணம். நைட்டு கல்யாணம், சாப்பாடெல்லாம் போட்டு ஆட்டம் பாட்டம்லாம் முடிஞ்சு காலையில் எந்திரிச்சு பார்த்தா அது கண் ஒரு மாதிரியாக இருக்குது, கண் ஒரு மாதிரியாக இருக்குது, கூச்ச பார்வை பார்க்குது. அது ராகேல் கிடையாது, லேயாள். அக்காவை கட்டிட்டாங்க. அப்படி கொதிச்சு போய் போகிறான். 7 வருஷம் வனாந்திரத்தில் ஆடெல்லாம் மேய்ச்சி வெயிலில் மேய்ச்சது இதுக்காக இல்லை, இந்த மூக்கு மூலியமாக உள்ள ராகேலுக்கு. ராகேல் மேலே பிரியம் வச்சதுனால 7 வருஷம் ஸ்பீடாக ஓடிச்சுன்னு பைபிள் சொல்லுது. ராகேல் மேலே வச்சதுனால தான் சிலருக்கு காதலுக்கு கண்ணு இல்லைங்கிற, அதுக்கு பிறகு தான் கண்ணே தெரியும். காதலுக்கு கண்ணில் ஏன்னு சொல்கிறேன்னா விழுந்த பிறகு தான் அப்புறம் கண்ணு தெரியும். என்னடா இப்படிலாம் இருக்குது, அதுக்கு முன்னாடி தெரியாது. பாசிட்டிவாக தெரியும், நெகட்டிவாக தெரியாது. காதலிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. அப்படியே பாசிட்டிவாக தெரியும். பாசிட்டிவ்னா என்ன சொல்கிறது, நேர்மறை ஆசீர்வாதமாக தெரியும், சிறப்பாக தெரியும். நெகட்டிவே தெரியாது. சொல்லுங்காமே. அப்புறம் கல்யாணம் பிறகு வந்து மூக்கில் குத்தும்போது தான் தெரியும், ஆக இப்போ மூக்கில் குத்துறவனா இருக்கானே, அவ்வளோ கொடூரம்லாம் தெரியாது. முதல்ல கொடூரமாக இருக்கான்னு தெரியவே தெரியாது. கர்த்தருடைய வேத வாக்கியத்தில் வாசிக்கிறோம். காலையில் விடிஞ்சு பார்த்தா உட்காந்துருக்கிறது லேயாள். இப்படி கொதிச்சு போய் போகிறான். என்னையா நீ இப்படி பண்ண? மாமனாரை பார்த்து, நீ எவ்வளவோ ஏமாத்திருக்க, இது ரொம்ப சின்னம் தானே, நீ தகப்பனை ஏமாற்றிட்ட, அண்ணனை ஏமாற்றிட்டால, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சொல்லுங்கள். கண்ணு தெரியாத தகப்பனை ஏமாற்றிட்ட, ஆசீர்வாதம் வாங்க. எப்போ சாப்பியா இருக்கிறான் ஏசா, அவனை ஒரு ஏமாற்றி அவன் சேஷ்டபுத்திர பார்த்து படிக்கிட்ட. இப்போ உனக்கு கணக்கு எழுதணுமே, உன் கணக்கை எப்படி கிளியர் பண்ணுறது? அப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன். என்னப்பா இப்படி பண்ணிட்டியே? இதுதான் இந்த ஊர் வழக்கம். நீ சொல்லவே இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க. அக்காவை தான் கட்டியாச்சு. மறுபடியும் என்ன செய்யணும்? இந்த பொண்ணை கட்டுறதுக்கு இன்னொரு 7 வருஷம் ஆடு மேய், இந்த வெயிலில் கம்ப தூக்கிட்டு இன்னொரு 7 வருஷம் சுத்து. சொல்லுங்காமே. அப்புறம் ஒரு 4 வருஷம் 20 வருஷம் கொல்றார் ஆண்டவர் யாக்கோபை. கோடீஸ்வரனுக்கு மகனா பிறந்தவன் யாக்கோபு. ஈசாக்கு கோடீஸ்வரன். சொல்லுங்காமே. ஈசாக்கு கோடீஸ்வரன். கோடீஸ்வரனுக்கு மகனா பிறந்த யாக்கோபு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு 7 வருஷம், தங்கச்சியை கல்யாணம் பண்ண 7 வருஷம், மந்தையை காப்பாற்றுறதுக்கு 4 வருஷம், 20 வருஷம் ஆண்டவர் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்க அடிச்சு விரட்டார். 20 வருஷம் பிறகு தான் அவன் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே நினைக்கிறது உண்டு, தகப்பனை ஏமாத்துறதுக்கு ஒரு 10 வருஷம் தண்டனை வச்சுக்க. ஏப்ப சாப்பியா ஏமாளி அண்ணே,
ஏமாளி என்ன கேட்கறதுல கையெழுத்து போடுறவன், புத்தி இல்லாதவன், அவனை ஏமாத்தினதுக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இவனுக்கு தண்டனை கழிக்கணும். அப்படி கைப்பிடியா பிடிச்சு கொண்டு இந்த லாபான்ட்ட கொடுக்குறாரு. அவன் மகா ஏமாத்துக்காரன், இவனோட 10 மடங்கு ஏமாத்துக்காரன். 10 தடவை சம்பளத்தை மாற்றினான்னு பைபிள் சொல்லுது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளத்தை கூட்டணும்ல, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளத்தை குறைச்சு நினைச்சு பார்த்தீங்கன்னா கொடூரமா இருக்கும். 1000 ரூபா சம்பளத்தில் சேர்ந்தவன 100 ரூபாய்க்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அப்போல்லாம் ஒப்பந்தம் தான் சம்பளம், கான்ட்ராக்ட் பேசிக் தான் லேபர். அப்போ 1000 ரூபா சம்பளம் பேசினவன 100 ரூபா சம்பளத்தை கொண்டு வந்துட்டான். 20 வருஷம் கழிச்சு ஏற வேண்டிய சம்பளத்தை 100 ரூபாய்க்கு கொண்டு வந்து அப்படி சாகிற மாதிரி இருக்கிறான் யாக்கோபு. அப்போ தான் ஆண்டவர் மெதுவாக தட்டி, யாக்கோபே இந்த இருக்க ஆண்டவரே, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். சொல்லுங்க இல்லையா? ஆண்டவரே 20 வருஷம் முன்னாடி நீ காணவே இல்லையா? கண்டுக்கிட்டு தானே இருக்கேன். உன்னையே சோப் போட்டு கழுவினா கூட நீ கருப்பாக இருக்க ஆக மாட்டியே. அந்த புல்லாத இருதயம், கபடம், கள்ளம், யாரை திருடுவோம், யாரை ஏமாற்றுவோம், யாரை எப்படி பண்ணுவாங்கிறத மாற முடியல. உன்னை இங்கே தானே செங்க காலவாயில் வச்சு தானே சுடணும். அதனால தான் லாபான்ட்ட கொண்டு உன்னை தள்ளிட்டேன். 20 வருஷம் சொல்லுங்க. அவன் ஏன் இதில் முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது. இதில் ஒரு தப்பும் செய்யாத லேயாள் மாட்டிட்டான். ஒரு தப்புமே செய்யலை. தகப்பன் பேச்சை கேட்டு அக்காவை தான் முதல்ல கட்டணும் கட்டியாச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. பைபிளில் ஒரு அருமையான குறிப்பு இருக்கிறது. லேயாளை அற்பமாய் லேயாள் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. சொல்லுங்க ஆமே. லேயாள் என்ன பண்ணப்பட்டாலாம்? உங்கள் ரொம்ப முக்கியமாக, மிக முக்கியம். அது நிறைய தண்டனைகளுக்கு காரணமாக. கொஞ்சம் அழகாக இருக்கும், வாட்ட சாட்டமாக இருக்கும், கொஞ்சம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நம்மகிட்ட கொஞ்சம் வசதி இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஹீல்ஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் போட்டுங்க. அந்த இருதயத்தில் அது ரொம்ப மேலே வந்துடக்கூடாது, கொப்பளிச்சு மேலே வந்துடக்கூடாது. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. சொல்லுங்க ஆமே. அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். இவன் இங்கேயே ஓடுறான், ராகேல் வீட்டுக்கே ஓடுறான்னு லாக் பண்ணி குழந்தை பெறாதபடி செய்தார். வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா தராசனுடைய முள்ளு அங்கே அவர்கிட்ட இருக்குது, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தராசை தூக்கி பிடிக்கிற முள்ளு இங்கே வச்சிருக்கிறார். சொல்லுங்க ஆமே. இப்போ லேயாளுக்கு வரிசையாக குழந்தை பிறகுது, 4 குழந்தை. ராகேல் ரொம்ப மூக்குமொழி, அழகு, சூப்பர், அங்கே லாக் பண்ணிட்டார், குழந்தையே பிறக்கல. இவன் 2 கட்டான அலைகிறான், அழகு காண்டி இங்கே ஓடினா அந்த அம்மா எனக்கு குழந்தை கூட இல்லையா நான் சாகுறேங்குது. இந்த லேயாலாம் இப்போ எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டாரு, இந்த பிள்ளை நிமித்தம் என் வீட்டுக்கு அவர் வருவாருங்க. பைபிளை இன்ட்ரெஸ்ட்டாக தியானித்துப்பார். இப்பொழுது என்னை ஸ்நேகிப்பார் என்று சொல்லி ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறார். சொல்லுங்காமே. இப்போ என் புருஷன் என் மேலே ஸ்நேகமாக இருப்பார் அப்படின்னு வருஷம் ஆம்பளை பிள்ளை பிறந்து பேர் அங்கே லாக் பண்ணுறாரு. ராகேல் குதிக்கிற அப்படியே, பிள்ளை கூட என்ன சாகவா என்ன சொல்கிறேன், நான் என்னடி பண்ணுவேன், நான் பண்ண பாவத்தை என்ன பண்ணுறது தெரியாமல் 20 வருஷம் சிரமப்பட்டு இருக்கிறேன். அப்படியே ஆண்டவர் கசைக்கு புளிஞ்சிக்கிட்டு இருக்கிறார். என்ன நடக்குதுன்னே எனக்கே தெரியல. சொல்லுங்காமே. தகப்பனை ஏமாற்றி அண்ணனை ஏமாற்றி சூப்பர்மேனா வருவான்னு பார்த்தா நம்மளை ஆண்டவர் பயங்கரமாக பாடுபடுத்திட்டு இருக்கிறார். ஒன்றுமே எனக்கு புரியல, சிரமப்பட்டு இருக்கிறேன். புள்ள கூட இல்லைன்னா நான் சாகுறேன், நீ சொல்கிற ஒன்றுமே நான் தேவனா? சொல்லுங்க அல்லேலூயா. முக்கிய குறிப்பு, லேயாளை அற்பமா என்னென்ன இங்கிட்டு ஆண்டவர் அப்படி திராசை இறக்கிட்டு லேயாளை சாக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ராகேல வசனம் சொல்லுகிறது, ராகேல் துக்கப்பட்டு இப்போ மனம் திரும்புறா. ப்ளீஸ் லிசன் எவ்ரிவன். சொல்லுங்காமே. எவ்வளோ அலட்சியம் பண்ணியிருப்பா, எவ்வளோ வேதனைப்படுத்தியிருப்பா. நீங்கள் நல்ல பைபிள் ஆழமாய் கவனிக்கிறா இருந்தால் தன் புருஷனை முறைப்படி கல்யாணம் பண்ண அக்கா வீட்டுக்கு போகவே விட மாட்டேங்கிறா ராகேல். பைபிள் படிச்சா தெரியும். சொல்லுங்காமே. ராகேல் விடவே மாட்டேங்கிறா லேயாள் வீட்டுக்கு. தூதாயும் கனிகளை பறித்து கொண்டு வருகிறான் ரூபன். அந்த கனியை கொடுத்துட்டு இன்னைக்கு என் புருஷனை என்கிட்ட விடு, என் வீட்டுக்கு விடு, இன்னைக்கு என் புருஷனை என் வீட்டுக்கு விடுன்னு கெஞ்சி கூப்பாடு போடுறான். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்காமே. என் புருஷனை என் வீட்டுக்கு விடு, என் புருஷனை என்கிட்ட விடு, அப்படி கெஞ்சிரா, அழுகாத குறையா. அவளும் பார்த்து இறக்கப்பட்டு தூதாயும் கனிகளை வாங்கி கொண்டு இன்னைக்கு போட்டோம் அப்படிங்கிறான். முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறான். 2 கட்டானா இருக்கிறான் யாக்கோபு. இங்கிட்ட அடி வாங்கி. சொல்லுங்காமே. நல்லா கவனித்தான். பைபிள் சொல்லுகிறது, ராகேலை ஆண்டவர் நினைத்தருளினார். எப்போ தெரியுமா? சொல்லுங்காமே. நீண்ட காலத்துக்கு பிறகு ராகேலை ஆண்டவர் இப்போ தான் நினைக்கிறார். இப்போ ரொம்ப சரிப்பட்டிருப்பான். ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும், எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, மனம் இறங்க, அழுது உடஞ்சி கதறிப்பான். ஆண்டவரே எனக்கு மனம் இறங்க, எனக்கு பிள்ளை இல்லாமல் செத்துருவோம் போட்டிருக்கேன், அழுதுருப்பான். நீண்ட காலத்துக்கு பிறகு தான் நடக்குது. ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். சொல்லுங்காமே. ஏன் பாஸ்டர் வருஷமே நினைக்கப்படாதா பாஸ்டர்? அங்கே குடும்பத்தை தயவு செய்து கவனிங்க. அகந்தையாக நடக்காதீங்க, பெருமையாக நடக்காதீங்க, பிறரை அவமானப்படுத்தாதீங்க, பிறரை தூசிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பிள்ளையா, இதெல்லாம் ஒரு முகர லட்சணமா, பெரிய பாவமாக முடியும். இதெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் மனுஷன் வந்து நிற்கிறான், அழகு இருக்கா, கருப்பா இருக்க, சொல்லாத தண்டனையில் முடியும். அந்த பைபிள் அதை சொல்லுது. லேயாள் கூச்ச பார்வை, அவ செஞ்ச பாவம் கிடையாது, லேசா கூச்ச பார்வை, அழகு இல்லாதவன் அவளை போட்டு அற்பமாக எண்ணி துயரப்படுத்துறா. திராசை ஆண்டவர் கீழே கல்லை வச்சு அங்கே தூக்கி விடுறாரு. வரிசையாக குழந்தையா பிறகு. அப்போ பிள்ளை இருந்தால் தான் மதிப்பு. இப்போ என் புருஷன் வீட்டுக்கு வருவார், இப்போ இந்த பிள்ளை நிமித்தம் என்னை ஸ்நேகிப்பார், பிள்ளைக்காக என்கிட்ட ஓடி வருவார், அவன் கெஞ்சிரா. சொல்லுங்காமே. அழகு இருக்கிற ராகேலை அப்படி தள்ளி வைக்கிறார். அழகு இருக்கிற ராகேலை தள்ளி வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் அழுது மனம் உடைஞ்சு தன் பாவத்தை எல்லாம் கெஞ்சி விட்டு மன்றாடுற வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்கிறாரு. இப்போ நேரம் வருது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் ராகேலை. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் ராகேலை. இந்த வார்த்தை விளையாட்டுக்கு சொல்லலை. ஏன் பாச இவ்வளோ நாள் நினைக்கல? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. லேயாளை பாடாப்படுத்தினா, லேயாளை போட்டு பாடாப்படுத்தினா. சொல்லுங்க அல்லேலூயா. இது எங்கே கணக்கில் எழுதுறது? அவள் ஒரு தப்பும் செய்யலையே. தகப்பன் சொன்னதை கேட்டு யாக்கோபுக்கு மனைவி ஆகிட்டா. அவள் ஒரு தப்பும் செய்யலை. அவள் கூச்ச பார்வையாக இருக்கான்னு அவளை போட்டு பாடுபடுத்தினா அவள் என்ன செய்வா? இப்போ சொல்லுங்க அல்லேலூயா. திராசை தூக்கி நிறுத்துறார் ஆண்டவர். அதனால தான் வசனம் சொல்லுது, லேயாள் எங்களை பெருகும்படி செய்கிறார். ராகேலை அப்படி போட்டு சாவி, சரி கொஞ்ச நாளைக்கு இரு. சுத்தமாக சொல்லுங்காமே. பைபிளில் குறிப்பு இருக்கிறது. நேசித்த மனைவி, ராஜாவுடைய மகள், சவுளுடைய மகள் மீகாள் தாவீதை தூசிக்கிறான். ஆனால் அறிவு இருக்கா? ஆடு மேய்க்கிறேன் இப்படி இப்படி உருள்ற,
நீலாம் பரம்பரையாக ராஜா இருந்தால் தானே உனக்கு தெரியும். திடீர்னு ராஜா வந்தால் உனக்கு என்ன தெரியும்? இப்படி போட்டு உருண்டுக்கிட்டு தப்படி அடிச்சுக்கிட்டு சாக்கை கட்டிக்கிட்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி உருண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற நீலாம் ஒரு மனுஷனா? ராஜானா ஒரு யோக்கியம் இருக்க வேண்டாம்? அவள் ஜன்னல்ல இருந்து சொல்கிறான், இருதயத்தில் நினைக்கிறாள். தாவீது ஏன் உருள்றான்? என்னை ஆசீர்வதித்த கர்த்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து ராஜாவை ஆக்கினவர்னு சொல்லி பெட்டிக்கு முன்னாடி உருண்டு தப்படி அடிச்சுட்டு உருள்றான். சொல்லுங்க. நீங்கள் நியாயமாக பார்த்தா அந்த குடிகாரன் வந்து செத்த வீட்டில் ஆடுவாங்க, அது மாதிரி தாவீது ஆடிக்கொண்டு இருந்தான். தப்படிக்கிறதுக்கு தோது ஆடுவாங்க பார்த்தீங்கன்னா, அவனை கலெக்டர் வந்து ஆடுவார். வேலை வெட்டி இல்லாதவன் குடிச்சுட்டு ஆடிக்கிட்டு இருப்பான். வேலை வெட்டி இல்லாதவங்க 10 பேர் குடிச்சுட்டு ஆடிக்கிட்டு இருப்பான். தாவீது அப்படி தான் ஆடிக்கொண்டு இருந்தான். அவன் என்ன இருதயம்? என்னை உயர்த்தினவர் கர்த்தர். கர்த்தருக்கு முன்னாடி நான் அவருக்கு மகிமை செலுத்த அவருக்கு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன், ஆடுறான். ஆனால் ராஜாத்தி மேலே இருந்து ஜன்னல் வழியாக பார்த்து சொல்ல, நீ ஒரு மனுஷனா? உன் வீட்டு வேலைக்காரிக்கு இருக்கிற மரியாதை கூட இல்லை, இப்படி கடந்து ஆடுற. சொல்லுங்க. இருதயத்தில் அவமதித்தாள். ப்ளீஸ் லிசன் எவ்ரிவன். சொல்லுங்க. இருதயத்தில் அவமதித்தாள் தாவீதை. அவள் மரணம் அடையும் நாள் வரைக்கும் அவருக்கு பிள்ளை இல்லைன்னு வசனம். மரணம் அடைகிற வரைக்கும் பூட்டி சாவி வச்சுட்டார். தாவீதுடைய இருதயம் என்னது? என்னை ஆடு மேய்ச்சவனை கொண்டு வந்து ராஜாவாக்கிட்டான். அவன் உருள்றான், கர்த்தருக்கு மகிமை செலுத்துறான். சவுலுடைய குமாரத்தி மீகாள் தாவீதுக்கு மனைவி, பலகனி அரண்மனையில் மேலே நின்றுட்டு அவர் சொல்றது என்ன? ராஜானா கெத்தோட இருக்கணும்யா. எப்படி இருக்கணும்? அதுதான் விஷயம். ராஜானா கெத்தோடரு. என்ன கர்த்தர் போய் நீ என்ன உருண்டு கிடக்குற? நீ ஒரு மனுஷனா? பார்க்குறாரு ஆண்டவர். இருதயத்தில் அவமதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறவன் ஏற்றுறாரு. நான் யாருன்னு தெரியுமா? நீரு போட்டி சாமி வைக்கிறார். மரணம் அடையும் நாள் வரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லை. உன்னை ஆண்டவர் நினைவு கூறுவார், நினைத்தருளுவார். அவருடைய நேரம் வருகிறது. Glory to God. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆதரித்தேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளையே நான் நினைத்தேன். ஆஹா, அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆதரித்தேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த அடைக்கலமே உமது. எல்லாரும் கரத்தட்டி பாடு. நன்றியோ. ஆமென். அடைக்கலமே மகிமை ஆண்டவர். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நான் நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்மை வந்த வைக்கிறவை சொல்ந்து கொள்ளுரே. நான் நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்மை வந்த வைக்கிறவை சொல்ந்து கொள்ளுரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, துதிக்க துதிக்க ஆர்ப்பரிப்பேனே ஒரு ஜெபம் போல. அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நன்றி ஆண்டவரே. பாவங்களை பாராத என்னை பற்றி கொண்டீரே, என் சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. என் பாவங்களை பாராத என்னை பற்றி கொண்டீரே, என் சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நிரவத் தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நிரவத் தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, அடிமை ஆண்டவரே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆஹா, அடைக்கலமே துதிக்க துதிக்க. அடிமை நானே, உம்முடைய அடிமை ஆண்டவரே, ஆர்ப்பரிப்பேனே உம்முடைய சித்தம் எனக்கு நிறைவேறட்டும். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. உம்முடைய
பெரியவைகள் ஆண்டவர். கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானது. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானது. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா? நன்றி ஆண்டவரே.